உலகம் தழுவிய ஒரு பெரிய இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் வேற எப்படிலாம் மாற்றுவது? ஸோ அப்ப என்ன பார்த்தோம்? சுபாவத்தை ஒற்றியே மாற்ற வேண்டும். பல நிலையில் இருந்தாலும் ஒரு நிலையில் அனைத்தையும் முன்னேற்ற வேண்டும். ஒரு பழக்கத்தையோ பல பழக்கத்தையோ எப்படி மாற்றினாலும் முடிவு ஒன்றே. குடும்பத்தின் குறையை கவனித்து அதை மாற்ற வேண்டும், நமக்குள் மாற்றிக்க வேண்டும். நிறைவுகளை பார்த்து அதை நாம் பின்பற்றுகிறோமா என்றும் ஆராய வேண்டும். பின்பற்றுகிறவர்களை பாராட்ட வேண்டும். அடுத்தது என்ன சொல்றாங்க? சுபாவத்திற்கு புறம்பானதை பின்பற்றி சிறப்பாக செயல்பட்டு நான் அடையும் பலனை விட என் சுபாவத்தை பின்பற்றினால் பெரும் ஆன்மீக பலன் அதிகம் என்பது கீதை. ஸோ இதுதான் முதல் பாயிண்ட்லயும் அப்பா வந்து சொன்னாங்க. இப்ப இந்த சுபாவத்தெல்லாம் நான் இப்படி மாற்றும் பொழுது அப்பா ஒரு ஒரு இது போடுறாங்க, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அங்க போடுறாங்க. என்ன சொல்றாங்க? நாம் இப்படி சுபாவத்தை மாற்றும் போது ஊர் என்ன சொல்லுது? ஊர் ஏற்குதா, ஏற்க மறுக்கிறதா, ஊர் வெறுக்கிறதா அப்படின்னு பல இது வருது. இங்க ஊர் அப்படின்றது வந்து என்னுடைய வீட்டை சுற்றி இருப்பவர்களாக இருக்கலாம், தெருவாக இருக்கலாம். என்னுடைய தெரு ஏற்றுக்கொள்வதாக. அதுக்கு அப்பா ஒரு உதாரணம் எழுதுறாங்க. ஒரு 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 தெரு, அந்த தெருவில் அனைவரும் குழந்தை தொழிலாளியாக தான் இருக்கிறார்கள். ஒரு வீட்டில் 6 பிள்ளைகள், 5 பிள்ளை வேலை செய்து 6வது பிள்ளை போய் படிக்குது. 6வது பிள்ளை படிக்கும் பொழுது அது சமூகத்திற்கு எதிரான ஒரு அந்த சமூகம் அப்படின்னா அங்க என்ன சொல்றாங்க? அந்த தெருவில் முதல் மாணவன் படிக்க போறான்ற போது அங்கே எதிர்ப்பு வருது. படிச்சு என்ன பண்ண போறாங்க? நீ படிப்பதால் யாருக்கு என்ன லாபம்? இதுல என்ன இருக்கு, அதுல என்ன? அங்க வந்து நிறைய வந்து எதிர்ப்புகள் வருது. இப்ப எதிர்ப்பு சுமூகம் அப்படின்றது அங்க முக்கியம். அப்ப எதிர்ப்பு வரும்போது அந்த சுபாவ குறைபாட்டை நாம் சரி செய்து கொள்ளணுமா வேணாமா? அப்ப அதை நான் பர்சியூ பண்ணால், மீண்டும் பின்பற்ற முயன்றால், அப்ப ஊர் வெறுக்க ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறது? சுபாவத்தை மாற்றுவதை எதிர்ப்பு இல்லாமல் ஆரம்பிக்கலாம், முடிவில் எதிர்ப்பு இல்லாமல் முடியாது அப்படின்றாங்க. எதிர்ப்பு நம்மளிடமிருந்து வர வேண்டும் என்பதில்லை. எதிர்ப்பு நம்ம கிட்ட இருக்கக்கூடாது, ஆனால் அது வருவதை நம்மால் தடுக்க முடியாது, முடிவில் அதை தடுக்க முடியாதுன்றாங்க. பட் ஆரம்ப கட்டங்களில் எப்படி அதை நேவிகேட் செய்யலாம், எப்படி அதை அந்த அந்த சமூகத்தில் நம்ம சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஒருபடி மேலே போகும்பொழுது வரும் எதிர்ப்புகளை எப்படியெல்லாம் நம்ம வந்து கடந்து போகலாம் அப்படின்னும் போது அப்பா என்ன சொல்றாங்க? முதற்கட்டத்தில் ஒரு சுபாவ மாற்றத்தை நீங்க கொண்டு வரீங்கன்னா யாருக்கும் அது தெரியவே தேவையில்லை, யாரிடமும் போய் சொல்ல வேண்டியதில்லை நான் சுபாவத்தை மாற்றுகிறேன் என்று. சொல்லாமல் நீ மாறு. இப்ப ஒரு உதாரணத்துக்கு நாம வந்து காலேஜில் படிக்கிறோம், படித்து விட்டு வேலை பார்க்காமல் இருக்கிறார்கள். ஒரு மாணவன் இருக்கிறான், அவன் வந்து அவனுடைய நண்பர்களோடு தினமும் ஒரு இடத்தில் மாலை பொழுதில் அவர்கள் எல்லாரும் கூடுகிறார்கள், ஒரு 2-3 மணி நேரம் கதை பேசுகிறார்கள். இப்படி இருக்கு. அப்ப ஒரு மாணவன் அதுல வந்து இல்ல நிச்சயமா நம்ம வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னும் போது அந்த மாணவன் அதை அவர்கள் நண்பரிடம் சொல்ல தேவையில்லை. சொன்னால் அங்கே வந்து எதிர்ப்பு, நாமே வந்து எதிர்ப்பை ஈர்த்துக் கொள்கிறோம். சொல்லாமல் அந்த சுபாவ மாற்றத்தை முதலில் நீங்க வந்து பின்பற்றலாம். பின்பற்றும் பொழுது ஒரு வாரம் கழித்து நண்பர்களுக்கு தெரிய வந்துவிடுகிறது, எங்கே இவன் தினமும் வருபவன் இப்பொழுது வருவதில்லை, என்ன ஆயிற்று, ஏதோ செய்கிறான் என்று ஆராயும் போது அங்கே வந்து என்ன செய்கிறாய் என்று கேட்டாங்கன்னா அங்கேயும் சொல்ல வேண்டாம். நீங்க வந்து இதைதான் வேண்டும் என்று சொல்ல வேண்டும், நீ பின்பற்று. ஒரு கட்டத்தில் தெரியும் பொழுது எதிர்ப்பு அடுத்தவரிடமிருந்து வருவது நம்மிடமிருந்து வருவதில்லை. மற்றொன்று, நம்மளுடைய எண்ணம் இதை நான் செய்கிறேன், என் கட்டத்தில், என் வகுப்பில், என்னுடைய சூழலில் வேற யாரும் செய்யாததை நான் செய்கிறேன் என்ற அகந்தை நமக்கு இருக்கக்கூடாதுன்றார். அதுவும் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த மாற்றம், அந்த சுபாவ மாற்றம் நமக்கு நிறைவே கிடைக்கும், நம்மளை ஒரு படி மேலே எடுத்துட்டு போகுது. இப்படி பிறருடன் பிணக்கில்லாத விஷயம் முதலில் பிறருக்கு தெரியாமலும் பின்பு பிணக்கு வராத இடங்களிலும் முடிவில்
இதோட முடிவுல வந்து அப்படி எதிர்ப்பு வந்துடுச்சு, நிறைய பேர் வந்து வேற மாதிரி சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்ப என்ன சொல்றாங்க, பிறர் அபிப்பிராயத்திற்கு நம்மை உட்படுத்தாமல் சரி என தெளிவாக தெரிந்ததை பின்பற்ற தைரியம் வந்தால் அப்பொழுது நாம் திருவுருமாகிறோம், நாம் புது மனிதன் ஆகிறோம், யோக பாதையில் ஒரு படி மேல் உயர்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து இதோட எப்படி மாறுவது அப்படின்றத வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சுபாவம்னா என்னன்னு பார்த்தோம், அது எப்படி உருவானதுன்னு பார்த்தோம், எங்கெங்கெல்லாம் வெளிப்படுது அப்படின்னு பார்த்தோம், அதை எப்படி மாற்றுவது என்பதற்கு ஒரு அடிப்படை கருத்துக்கள் சிலவற்றை பார்த்தோம். இப்போ நேரம் வந்து 11:30 மணி. ஸோ நான் இன்னும் சில உதாரணங்கள் மட்டும் வச்சிருக்கேன். பட் இதோட முடித்துக் கொள்ளலாமோ என்று தோன்றுகிறது. அங்கிள் ஸோ இதே மாதிரி புத்தகத்தில் இப்பொழுது நாம் பார்த்த வரைக்கும் ஒரு சம்மரி வந்து சுபாவம் எப்படி ஏற்படுகிறது, சுபாவம் என்றால் என்னன்னு பார்த்தோம். அது நம்மளுடைய அவுட்லுக் ஆர் பிஹேவியர் அல்ல, அது நம்மளுடைய நேச்சர், கேரக்டர். நம் உள் இருப்பது, நமக்கு எரிச்சல் வரும், கோபம் வரும் இடங்களில் நாம் நம்மளை சோதித்து பார்த்தால் நம்மளுடைய சுபாவம் என்னவென்று தெரியும். அந்த சுபாவத்தை மாற்றுவதற்கு சுபாவத்தை ஒட்டியே மாற்ற வேண்டும். எதிர்ப்புகள் வந்தாலும் சமர்ப்பித்துவிட்டு நாம் மாற்றத்திற்கு தயாராக எது சரியோ அதை செய்ய வேண்டும். அதை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும், அடுத்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கும் கொண்டு போக வேண்டும். பெற்றோர்களிடம் இருக்கும் பழக்கத்தில் வந்த சுபாவத்தை மாற்ற வேண்டும் என்றால் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மில் அவர்களுடைய நிறைவுகளை பாராட்டி அதையும் நாம் பின்பற்றலாம். இப்படி என்று பார்த்தோம். இத்தோடு நான் இந்த கட்டுரையை முடித்துக் கொள்கிறேன். கர்மயோகி அப்பா அவர்களின் ஒரு மனோதத்துவ புத்தகமாகவே இந்த மனித சுபாவத்தை நான் பார்க்கிறேன். அன்னை அன்பர் அதை படிக்கும் பொழுது அதில் 10 மடங்கு வரும் பலன் 1000 மடங்கு நிச்சயமாக இருக்கும் நம்புகிறேன். நிச்சயமாக நடக்கிறது. இந்த மாதிரி எல்லாருமே சைக்காலஜியில வந்து அங்கிள் அடிக்கடி சொல்வார்கள், சிக்மண்ட் ஃப்ராய்ட் மற்றும் பல மனோதத்துவ கருத்துக்கள் ஒரு முனையிலிருந்தே மனோதத்துவத்தை பார்க்கிறது. அப்பாவுடைய எழுத்துல மனம், உடல், உணர்வு, குடும்பம், நாடு, ஊர், கல்லூரி, பிறப்பு அனைத்து பக்கத்திலிருந்தும் சுபாவத்தை ஆராய்ந்து அதை எப்படி ஆராயலாம், எப்படி மாற்றிக்கொள்ளலாம், எப்படி அன்னை வழி மாற்றலாம் அப்படின்றத வந்து இது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி அப்படின்றதுல எனக்கு சந்தேகமே இல்லை. இதை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு தந்த தியான மையத்திற்கும் பாலசுப்ரமணியம் அங்கிளும் திரிபுர சுந்தரி ஆண்டி அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.